ஹே ஆல் நிறைய பேர் வந்து லோட்டஸ் அண்ட் லில்லி வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருந்தீங்க. ஸோ அது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். வாட்டர் கேபேஜ்க்கு ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லோட்டஸ் அண்ட் லில்லியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா டப்பு லோட்டஸ்க்காகட்டும் லில்லிக்காகட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய டப் வந்து வாங்கிக்கணும். நான் வந்து பிளாக் கலர் டப்பு வந்து எப்போயுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வை பிகாஸ் அது வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஸோ செடி சீக்கிரம் செத்துடும் சம்மர் டைமில். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கலர்ஸில் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். கலராக பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி டப்பு நான் ஆல்ரெடி வாங்கினதை வீடியோஸ்லையும் கூட சொல்லியிருக்கேன், பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா டியூபர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எந்த மாதிரி டியூபர்ஸ்னு. இது வந்து லோட்டஸோட டியூபர்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்னதாகவும் வாங்கி வச்சுக்கலாம், பெருசாகவும் வாங்கி வச்சுக்கலாம். அது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு 100 ருபீஸ்க்குள்ளேயே நிறைய செல்லர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிது. நான் வந்து ஒரு குட்டி டியூபரும் ஒரு பெரிய டியூபரும் வந்து இதில் வந்து பாட் பண்ண போகிறேன். சீடாக வாங்கி போட்டால் வருமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சீடாக வாங்கி போட்டால் செடிகள் வரும், ஆனால் பூக்கள் வர்றதுக்கு ஒரு 1 இயர் ஆயிரும். அதுக்குள்ளேயே செடிகளும் சீக்கிரமாக செத்தும் கூட போயிடும். அதுலேருந்து வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதே டியூபரில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃப்ளவர்ஸ் வந்துடும். 3 to 4 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு அழகான ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டப்பில் வந்து செம்மண் எடுத்திருக்கேன். செம்மண்ணும் மாட்டு எருவும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே ஆட்டாம்புழுக்கை வந்து போடக்கூடாது, அதுவுமே ஹீட்டு தான். ஸோ இதில் வந்து நான் இது ரெண்டுத்தையும் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். அந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்கேஸ் நீங்கள் காய வைக்காமல் மாட்டு எருவை வந்து போட்டிங்க அப்படின்னா என்னென்னா புழு வந்து ஃபார்ம் ஆயிரும், கொசுக்கள் தொல்லை அதிகமாக இதில் வந்து வந்துடும். அண்ட் இதை வைக்கிறதுனால கொசு வருமானு நிறையா பேர் கேட்குறீங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து ஃபிஷ் வந்து எல்லா டப்லேயுமே ஃபிஷ் வந்து விட்டுருப்பேன். தண்ணி இதில் வந்து தினமும் மாற்றணுமா இல்லை 3 months ஒன்று மாற்றணுமா அப்படியெல்லாம் கேட்குறீங்க. தண்ணி வந்து நான் மாற்றவே மாட்டேன். இது அப்படியே வந்து கம்மியாக எக்ஸ்ட்ரா காலையில் டியூப்பில் தண்ணி விட்டுறப்ப இதுக்கு மேலேயும் அப்படியே வந்து தெளித்து விடுற மாதிரி நல்லா ஃபுல்லாக இது பண்ணிடுவேன். இப்போ இதுலேயுமே தண்ணி வந்து ஃபுல்லாக விட்டுட்டு தண்ணி நல்லா வந்து உள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்க குப்பைகள்லாம் வெளியே வந்துடும். ஒரு 2 days அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க, எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதே மாதிரி தான் இந்த கொலகேசியா பிளான்ட்டையும் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இதை கொலகேசியா வாங்கினோன்னே தண்ணிக்குள்ளே போடாதீங்க, அழுகி போயிடும். ஸோ இந்த மாதிரி வாங்கினோன்னே கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாட்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே வரும். இது ஒரு கிழங்கு வச்சாலே போதும், நிறைய கிழங்குகள் வரும். இது சாப்பிடக்கூடியது தான். அது இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை பார்த்து நம்ம எது சாப்பிட்றது எது சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்த்து சாப்பிட்டுக்கணும். இதை கிழங்கை வந்து ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி வச்சா கூட 4-5 செடிகள் வந்து ஈஸியாக வளரும். தண்ணியில் வைக்கிறப்ப சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி ஃபுல்லாக மண் போட்டு அதில் வந்து அங்கங்கே வந்து நம்ம கிழங்குகள் வச்சோம் அப்படின்னா நிறையா பிளான்ட் வந்து இதில் வந்து உருவாகும். இதையுமே சேமாக அதே மாதிரி லில்லிக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரி தண்ணி விட்டு தண்ணியில் ஃபுல்லாக அந்த குப்பையெல்லாம் வெளியே வர அளவுக்கு தண்ணியை மேலே விட்டுட்டே இருந்தேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த மாதிரி தான் எனக்கு அவுட்புட் இருந்தது. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. உங்கள் வீட்டில் வைக்கிறப்ப கொசு வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவும் ஃபிஷ்ஷும் நல்லா உங்களுக்கு இதாகும். இந்த பிளான்ட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வளரும். வேறு எந்த ஃபெர்டிலைசருமே நான் வந்து மண்ணோட மிக்ஸ் பண்ணவும் கிடையாது. வெறும் செம்மண்ணும் மாட்டு எருவும் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் இந்த ஃப்ளவர் பூக்கிறதுக்காக நிறையா இந்த டிஏபி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். கொடுக்காம எனக்கு நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. தேங்க்யூ, பாய்.